திரைத்துறையை சார்ந்தவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் பல படங்களில் நடிச்சிருக்காரு, அவர் பல படங்களை தயாரிச்சிருக்காரு. அவங்க நிறுவனம் மூலமாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கமலஹாசன் போல படங்களை ஆனால் அவருடைய தயாரிப்பில் வந்த படத்தில் எங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேஜ் விளம்பரம் கொடுக்கவில்லை. அப்போ உதயநிதி அவர்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவர் வந்து ஒத்துழைச்சார்ன போது ஏன் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் விஜய் வந்து அதுக்கு உறுதுணையாக இல்லை சார்? அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உதயநிதி அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் நீங்கள் ஒரே தராசில் வைக்க முடியாது. உதயநிதி அவர் வந்து நடித்தார், வேறு வழி இல்லாமல் நம்ம பார்த்தோம். அவர் தயாரிச்சார்ல சார்? இல்லை, நான் சொல்கிறேன், முழுசாக சொல்கிறேன். நடித்தார். சந்தானந்த படத்தில் சொல்லுவார்ல, நண்பேண்டா படத்தில் சொல்லுவார்ல, ஒரு ரியாக்ஷனை கொடுக்கணுன்னா அப்படி ஒன்ட்டா பேர் ரியாக்ஷன் எதிர்பார்த்தேன் பாடுறா அப்படின்னு டக்குன்னு பண்ணே கலாய்ப்பார். நடித்தார், வேறு வழி இல்லாமல் பார்த்தோம், முடிஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறதுனா, எம்ஜிஆருக்கு போட்டியாக முத்தை வந்து கலைஞர் கொண்டு வந்தார். அது எம்ஜிஆர் வச்சே தொடங்க வச்சார். ஆனால் எம்ஜிஆருக்கு போட்டியாக அவர் நடித்தார். ஆனால் பிரகாஷ் முடிஞ்சுதா? இல்லை. இத்தனைக்கும் எம்ஜிஆரை விட பெரிய ஒரு திறமை முத்து ஐயாட்ட என்ன இருந்துச்சுன்னா, மிகச்சிறந்த பாடகர். அவர் சிறந்த பாடகர், நல்ல நடனம் ஆடவர். இருந்தாலும் எம்ஜிஆர் மாரி ட்ரெஸ்ஸை போட்டார், மேக்கப் போட்டார். அது எம்ஜிஆர் விட்டே தொடங்க வச்சாலும் நிற்கலை. அதேமாதிரி அது ஒன்றும் தமிழில் பழமொழியாக சொல்லணும்னா, புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கண்ட விஜய் நடிக்கிறார், நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு அவர் நடித்தார். அது எடுபடலை.